ஓம் சிவாய நம, ஓம் மகேஸ்வராய நம, ஓம் சம்பவே நம, ஓம் பினாக்கினே நம. 2 பேரும் ஒன்னா வந்திருக்கா. யாரண்ட முதல்ல வாங்குறது? 2 பேரும் ஒன்னா வாங்கி நாம தப்பிச்சிட வேண்டியதான். கொண்டாங்கோ. யோ குறுக்கல், பூனை குறுக்க வருது. உமக்கு இந்த வேலை நீடிச்சிருக்கணுமா வேண்டாமா? அவங்க வீட்டுல வேற வேலை இருக்கு, போய் சரியா? சும்மா இருங்கண்ணா. சிவசிவா, பகவான் நேக்கு போட்டு பிச்சு இந்த தொழில் நம்ம. நான் எந்த தப்பும் செய்யலையே. தட்டை எந்த கையில வாங்குற? இடது கையில வாங்கினா மத்த வீலுக்கு எகத்தாளமா இருக்காது. வலது கையில வாங்கி பழகு. இல்லைன்னா அர்ச்சனை நாங்க பண்ண வேண்டியதா இருக்கும். சாமிக்கு இல்ல, உமக்கு. மன்னிச்சிருங்கம்மா, கொடுங்கம்மா. பெரியவா மன்னிக்கணும். மனசு சுத்தமா இருந்தா போதும். எந்த கையில வாங்கினாலும் தப்பு இல்ல. நடத்துங்க. அர்ச்சனை யார் பேருக்கு? என்ற பொண்ணு பட்டணத்துல இருந்து படிச்சு போட்டு வாரா. அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணு. பேஷா. வழக்குப்படி பண்றதுதான். தங்கச்சி பேருக்கு தானே? ஆமா, பண்ணிவிடுறேன். ஓம் விநாயகாய நமஹ. ஓம் நல்லா இருக்கியா கண்ணு? நல்லா இருக்கேன் அம்மத்தா. ஐயோ, எத்தனை பெருசு வளர்ந்துட்ட. அம்மத்தா ஆள் மட்டும் இல்ல, தைரியமும் கூட. ஆமாங்க, ரயில் ஸ்டேஷனுக்கு வரக்கு முன்னாலே சங்கிலி புடிச்சு எடுத்துட்டு வண்டியை நிறுத்திட்டு நம்ம வண்டியில வந்து உட்காந்துச்சு. அப்புறம் ஃபைன் நான் தான் கட்டிட்டு வந்தேன். உங்க சம்பளத்தையே கொடுத்தீங்க? உனக்கு தான் சம்பளமே கிடையாதாடா? என்னடி பாத்துக்கு நிக்கிற? ஆரத்திய சுத்து, நீ பொறுத்து. வருஷமா பொண்ணு படிச்சுட்டு வரான்னு அரண்மனையில பெத்தவங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ பரம்பரை மானத்தை அடகு வைக்கிறது கண்ட வீட்டுல இருந்து நிக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? இது ஒரு கண்டங்க வீடு இல்ல, என் அண்ணன் விளக்கும். எதுத்தா பேசுற எச்சகல நாய் வெட்டி என்ற மவளை நான் அடிப்பேன், உதப்பேன், கொல்லுவேன். அத கேட்க நீ யாரா? என்ற தங்கச்சியை யார் அடிச்சாலும் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். யாருக்கு யாரா தங்கச்சி? எனக்கு பிறந்தவன் உனக்கு எப்படி தங்கச்சி ஆக முடியும்? ஏன் ஆக மாட்டாரு? நீங்க 2 பேருக்கு அம்மா வரையா இருந்தாலும் அப்பா நீங்க ஒண்ணு தானீங்களே. என்ற கழுத்தை அறுத்தறிஞ்சாலும் அதுல சொட்ட ரத்தம் கூட என்ற பரம்பரை கௌரவத்தை சொல்லுமாக்கும். அந்த ரத்தத்துக்கே பிறக்காத இவன் எப்படி ஒன்று அண்ணன் ஆக முடியும்? நீ வேணா அண்ணனு கூப்பிடலாம், ஊரு வேணா உறவுன்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், இவன் எனக்கு பிறக்கல. பிறந்தவரை முந்தி வரிச்சவளுக்கு பிறந்தவள. வேண்டாம் கேட்டா சூடு சொரண வெக்கம் மான இருந்திருந்தா போக வேண்டாம்னு சொல்லிடத்துக்கு போயிருப்பேடி நீ. 18 பட்டியும் உங்க அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதடி. அப்பேற்பட்டவரை மிதிக்க கூடாதவன் வீட்டு வாசப்படி மிதிக்க வச்சதும் இல்லாம உன்னை அடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி அடம் பிடிச்சிருக்கிறியே, எவ்வளவு திமிரடி உனக்கு. யார் வீட்டுக்கு போன? என் அண்ணன் வீட்டுக்கு தானே போன. திரும்ப திரும்ப அண்ணன் சொன்னீங்கன்னா வெட்டி போட்டுருவனாமா. ஏன் அவர் கொலகாரண்டி, குளத்தையே கெடுத்தவன். அவனை போய் அண்ணன் அண்ணங்கிறிய அறிவு கட்டவளை. ஒரு நல்லவர் கொலைகாரன் சொன்னா நான் கழிக்கிறோம். ஆரடி நல்லவங்கிற பைத்தியக்காரி. அவன் உன் மேல வச்சிருக்கிறது பாசம் இல்லடி, நம்ம அரண்மனைக்கு ஆசைப்பட்டு போடுற வேஷம். பாசம் எங்க இருக்கு, வேஷம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்னடி தெரியும்? உள்ளூர்ல வச்சிருந்தா எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கொன்னுடுவானோன்னு பயந்து தாண்டி வெளியூர் கடிப்பு உன்னை படிக்க வச்சது. எங்க அண்ணன் என்ன கொண்டுட்டு வரா? மாசத்துக்கு ஒரு தடவை தான் உங்க லெட்டர் எனக்கு வந்து சேரும். ஆனா எங்க அண்ணன் வாரத்துக்கு ஒரு தடவை லெட்டர் போட மாட்டாரு. வாசலுக்கு வந்து நிப்பாரு என்ன பாக்குறதுக்கு. ஆடு வளர்த்துறவனை நம்பாதான், அறுக்கிறவனை தான் நம்பமா. நான் படிச்சவ, யார் யார் எப்படி எப்படின்னு பகுத்து பார்க்க தெரிஞ்சவ. ஓ, 4 எழுத்து படிச்சுட்டா நல்லவையாவன் கெட்டவையாவன் தெரிஞ்சு போயிருக்குமாக்கு உனக்கு. திங்கிற சோத்துல உப்பு பத்தலன்னா கேட்டு வாங்கி உணத்தையே சாப்பிடமில்ல. அந்த உணத்தி நாக்குக்கு மட்டும் இருந்தா பார்த்தாது, உடம்புக்கு இருக்கணும், உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு இருக்கணும்.
சிந்தாம சாப்பிடு. சாப்பாட்டை மட்டும் இல்ல, பேசுற வார்த்தையும் கூட தான். நீ வேண்டாம் அண்ணனு கூப்பிடலாம், ஊரு வேண்டாம் உறவுன்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், இவன் எனக்கு பிறக்கல.